சார் எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க, செக் பண்ணணும் ப்ளீஸ். லீலா, அழக்கூடாது, தைரியமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். எல்லாம் சரியா போயிடும், நாங்க இருக்கிறோம்ல. இனி எப்படிமா வேலைக்கு போக போறேன்? இல்லம்மா, இனிமேதாம்மா நீ வேலைக்கு போகணும். அம்மா, அவர் கொஞ்ச நாளைக்கு உதவி தேவைப்படும், ஆபீஸ் லீவு கிடைக்கும்ல. ஐயா இப்ப எப்படி இருக்குது? ரொம்ப பெரிய ஷாக் இல்லையா? அதனால அவர் மூளை அதிர்ச்சி அடைஞ்சு நரம்பு மண்டலமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த பாதிப்பை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அவர் மனோதைரியத்தோட இருந்தார்னா கொஞ்ச நாள்லயே பழைய நிலைமைக்கு அவரால் வர முடியும். அவரை நல்லா கவனிச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்னாயிராது, அழக்கூடாது, உள்ள போய் அவருக்கு தைரியம் சொல்லட்டும். வா. மாப்பிள்ளை, அழாதீங்க மாப்பிள்ளை, அழாதீங்க. அப்படி மனசு ஒடிஞ்சு போயிடக்கூடாது. நாங்க இப்பதான் டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அவரு நிறைய நம்பிக்கை தரார். நீங்க மன உறுதியோட போராடினீங்கன்னா மறுக்க பழையபடி ஆயிருவீங்களா, டாக்டர் சொல்றாரு. ரவி, ஏதோ கெட்ட நேரம் நம்மளை இப்படி எல்லாம் போட்டு படுத்துது. கெட்ட நேரத்துல ஒரு நல்ல நேரம் சொல்ற மாதிரி ஆண்டவன் உன்னை இந்த நிலைமையிலாவது பார்க்க கொடுத்து வச்சிருக்கானே, அதுக்காவது நன்றி சொல்லுப்பா. துபர், நீ எதுக்கும் கவலைப்படாது, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன்னை நல்லபடியா பார்த்துக்கோ. எனக்கு என் கை கால் போனதை பத்தி கூட கவலை இல்லை. என் கவலை எல்லாம் லீலாவை நினைச்சுதான். நான் நல்லா இருக்கும் போதே என்னை மதிக்க மாட்டா. இனிமேல் இப்ப போடுற ஆட்டத்தை தாங்க முடியாது. இன்னும் எவ்வளவு தூரம் என்ன கேவலப்படுத்த போறாளோன்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. பெத்தவங்களை வச்சுக்கிட்டு இப்படியாடா பேசுறது? என்ன பாவம் பண்ணியோ இப்படி கிடக்குற? இந்த தண்டனை பத்தாதடா உனக்கு? எனக்கு இது தண்டனை இல்லை. இனிமேல் இவ படுத்த போறாளே, அதுதான் தண்டனை. பாக்குறா பாருங்க, அதுல இருந்து தெரியுது பாருங்க, கரண்ட் சேக்கடிச்ச மாதிரி நடிக்கவா செய்யற? அதனாலதான் நிஜமாலுமே கரண்ட் சேக்கடிச்சு ஒரு கை கால் விளங்காம போயிடுச்சுன்னு மனசுக்குள்ளேயே சிரிக்கிறா. எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுற ஒரே ஆள் இவதான். கணவன் கோலம் கண்டதும் நெஞ்சம் வலிக்குதே, நல்ல மனமே தூண்டி புழுவாய் துடிக்குதே. சொந்த பந்தமே நாடகமா, உண்மையே கிடையாதா? நெஞ்சே 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 சொல்வாயோ, எல்லாம் கனவா
இல்லை நனவா வாழ்க்கை பூவா முட்கள் தீவா மனசே மனசே துடிக்குது மனசே மனம் விட்டு பேச துடிக்குது மனசே லீலம்மா, ஏய், அழாத அழாத. இத பாரு, என்னோட 5 பொண்ணுகள்ல நீ தான் ரொம்ப தைரியசாலி பொண்ணு. ஆனா உனக்கு இப்போ இன்னும் அதிகமா தைரியம் வேணும். தைரியமா இருக்கணும், ஆ? தைரியமா இருக்கணும். அப்பா, நான் அழறது பயத்தினால இல்லப்பா, வேதனையில அழற. என்னோட கோவத்தையும் ஆற்றாமையையும் ரொம்ப நாள் அடக்கி வச்சிருக்கப்பா. எனக்கு ஒரு வேலை கிடைச்ச உடனே எனக்குள்ள புது தெம்பே வந்துச்சு. அவருக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கலான்னு இருந்த. நான் வேலைக்கு போறதுக்கு முதல் நாள் கூட நான் அவர்கிட்ட பேசினதை கேட்டு அவரு வாயிடுச்சு போயிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நான் அவரை ஈஸியா சமாளிச்சிடலான்னு நினைச்சேன். இனிமே அவர் பண்ற தாக்குதலுக்கு நாம அடங்கி போக கூடாது. அவருக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த சமயம் பார்த்து அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சப்பா. இப்படி அவர் ஆயும் கூட தெரிந்தாம பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த நிலைமையில கூட பழையபடி பேசி பேசி என்ன வேதனைப்படுத்தினா முடியலப்பா. என்னால அவரை ஆதரிக்கவும் முடியாது, அடக்கவும் முடியாதுப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது இனிமே பெரிய சித்திரவதையா இருக்குமோன்னு தோணுது. கஷ்டம்தான், கஷ்டம்தான். என்ன பண்ணலாம்? ஒரு பெரிய விபத்து நடந்திருக்குது. இதை சமாளிக்கிறது பெரியவங்களுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ பாவம் சின்ன பொண்ணு. டேய், இந்த நிலைமையில தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலைமையை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுதாரிக்கிறது சுலபமா இருக்கு. இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமா ஓடியாயிட்டு இருந்த மனுஷனுக்கு திடீர்னு கை கால்கள் வழங்காம போனா அந்த மாதிரி நிலைமையில தான் ஒரு கையால் ஆகாத கோவம் வரும்டா. எல்லாரும் நல்லா இருக்கிறோம், இந்த ஆண்டவன் நமக்கு மட்டும் கை கால முடக்கி போட்டான் பாரு அப்படின்னு யாரை பார்த்தாலும் உனக்கு கோவம் வரும். சிடுசிடுப்பாங்க, எரிச்சல் ஆயிடுவாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளையோட எரிச்சல்லாம் உண்மையில தான் திரும்பும். சாதாரண ஆளுங்களுக்கு எப்படின்னா ரவி மாப்பிள்ளையோட கோணம் தான் உனக்கு தெரியும். அவளோட பாதிப்பு எந்த அளவு இருக்கு தெரியுமில்ல. அதனால ரொம்ப நிதானமா ரொம்ப அனுசரணையா நீ இருக்கணும். நீ இப்படி நினைச்சு பாரு, அந்த மனுஷன் மேல இந்த நிலைமையில் நீ அனுசரணையா இருந்தீங்கன்னா அவர் மனசு மாற ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த பொண்ணை நாம என்ன பாடுபடுத்தினோம், இந்த நிலைமையில நம்மகிட்ட இவ்வளவு பச்சாத்தாபம் காட்டாளேன்னு நினைச்சு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை வைடா, நம்பிக்கை வை. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இதோ தெரிஞ்சிருவாரு அதோ தெரிஞ்சிருவாருன்னு நானும் இத்தனை நாள நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. என் நிழல நானே துரத்திட்டு போற மாதிரி இருக்கு. ஆனா இது வரைக்கும் என்னால முடியலப்பா. முடியுமா? முடியும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும். இத பாரு,
நம்ம குடும்பத்திலேயே எல்லாரையும் விட சரோக்காவை தான் ரொம்ப பொறுமைசாலின்னு சொல்லுவாங்க. பாவம் அதுக்கு போய் மாணிக்க மாப்பிள்ள மாதிரி ஒருத்தர் வந்து வாச்சாரு. அவங்கெல்லாம் கூட கட்டுக்கடங்காத மிருகங்க மாதிரி, சிங்கமொழி மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூண்டுக்குள்ள அடைச்சுப்படலாம். ஆனா தினம் தினம் நோய் நோயின்னு தொந்தரவு பண்ற மூட்டை பூச்சி கொசு எல்லாம் எந்த கூண்டுல அடைக்கிறது, எப்படி சமாளிக்கிறது? விதியேன்னு சகிச்சுட்டு தான் ஆகணும். நீ அழகா ரவி மாப்பிள்ளை எத்தனை நாள் சமாளிச்சுட்டு தான் வந்திருக்கிற. ஆனா இது நான் வரைக்கும் இருந்த நிலைமை வேற, இனிமே இருக்க போற நிலைமை வேற. என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, இது நான் வரைக்கும் இந்த குடும்ப பொறுப்பு போற ரவி மாப்பிள்ளை கிட்ட இருந்துச்சு. ஓடி ஆடி அவர் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் இப்ப முடங்கி போயிட்டாரு. இனிமே இந்த குடும்ப பொறுப்பு போற உன் தோள் மேலதான் இருக்க போகுது. இந்த சுமைய, குடும்ப பொறுப்பை நீ அழகா சமாளிச்சாகணும். தைரியம் வேணும். எதிர் நீச்ச போட்டு ஜெயிக்கணும். போராட முடியுங்கிற தைரியம் எனக்கு இருக்குப்பா. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே இடைஞ்சல் அவர் மட்டும்தான். அவர் எனக்கு கொடுக்கிற மன தொந்தரவு இருக்கே, கஷ்டங்களை விட பெரிய கஷ்டம்பா. லீலா, நீ இனிமே அதை பத்தி எல்லாம் நினைக்கவே கூடாது. ஏன்னா இனிமே நீ வீட்டுல இருக்க போற நேரம் குறைச்ச, பாதி நேரம் ஆபீஸ்ல தானே இருக்க போற. அதனால பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்காது. அது வந்தவர மாப்பிள்ளை இந்த மாதிரி முடங்கி இருக்கும்போது ஓடி ஆடி நீ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துறத நினைச்சா அவர்கிட்டயும் ஒரு பாதிப்பு வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா, இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம், படப்போற கஷ்டம் எல்லாத்துக்கும் நிச்சயமா பலன் கிடைக்கும். இனிமே நீ உன் வேலை, உன் குழந்தைங்க இதுல மட்டும் கவனத்தை செலுத்து. அதே அளவு அக்கறைய ரவி மாப்பிள்ளைகிட்டையும் காமி, எல்லாம் சரியா போயிடும். லீலா, மத்த சராசரி பெண்களை போல இந்த நிலைமையால நீ உடைச்சு போயிடக்கூடாது. ஜெயிச்சு காட்டுவேன்னு ஒரு வீம்பு உனக்கு வேணும். மனச கல்லாக்கிட்டு வேலையை கவனி. இந்த குடும்ப பொறுப்பு போற இனிமே உன் தலைமையில இருக்குங்கிறத உணர்த்து தைரியமா இரு. எல்லாம் சரியா போயிடும். குழந்தைங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா. அதுங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்களோ தெரியல. பார்க்கலாமாப்பா? கிளம்பு, போலாம். தனக்கா விட்டு போய் குழந்தைய பார்த்துட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போலாம். நல்லது. கிளம்பிட்டு கிளம்பு. விஜய், ஹாஸ்பிட்டல் போய் ரவியை பார்த்து வரலாமா? நான் வரல. ஏன்? சூழ்நிலை சரியில்லை. என்ன சூழ்நிலை சரியில்லை? இது பாருங்க, நம்ம 2 பேரும் வெளியே போகணும்னா குழந்தையும் தூக்கிட்டு போகணும். அப்படி செஞ்சாதான் இந்த வீட்டில் பிரச்சனை வந்துட்டு இருக்கேன். விஜய், குழந்தைய வெளியில தூக்கிட்டு போனா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருமேன்னு தான் வேணான்னு சொல்றாங்க. ஒன்று செய்யலாம், குழந்தை இங்கே இருக்கட்டும், அவங்கள பார்த்துக்க சொல்லுவோம், நம்ம உடனே வந்துடலாம். கண்டிப்பா அங்கே போயாகணும் விஜய். மாணிக்கன் என்கிட்டையும் டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன? லீலாக்காகத்தான் அப்ப சொல்லல. ரவிக்கு சாக்கடிச்சதுனால அவரோட நர்வஸ் சிஸ்டம் டோட்டலா அஃபெக்ட் ஆகி ஒரு பக்கம் கை கால் வேலை செய்ய முடியாத நிலைமையில இருக்காரு. நிஜமாவா? ஆமா விஜய், இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம அவங்க கூட இருக்கணும். என்னங்க, பாவம் லீலா. என்னதான் இருந்தாலும் கட்டின புருஷ கை கால் முடங்கி போயிட்டா அவன் மனசு எவ்வளவு சங்கடப்படும். பத்தாததுக்கு 2 பொம்பளை பிள்ளைய வேற வச்சிருக்கா. அதுங்களை கவனிச்சுக்கணும், ஆபீஸ்க்கு போயாகணும். அதுவும் இல்லாம கடை வேற இருக்கு. பாவம் அவ என்னதான் செய்ய போறாளோ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லீலா தான் இன்னும் ரொம்ப தைரியமா இருக்கணும். லீலால அது முடியும். ஒருவேளை லீலா ரொம்ப உடஞ்சு போயிட்டா நம்மள மாதிரி ஆளுங்க தான் ஒன்று சேர்ந்து லீலாக்கு தைரியம் சொல்லி தைரியப்படுத்தணும். போலாமா? வாங்க.
எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ரவின்னு எலக்ட்ரிக் ஷாக் அடிபட்டு 209 சார். 209 ஓகே. நில்லு செல்வம்.